மக்களே, உங்களுக்கு ஒன்று தெரியப்படுத்துகிறேன். நீ கேட்டாலும் சரி, என் வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, நான் நல்லது தான் இது பண்ணுறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு மக்களே. ஃபோன் கால்னா வாட்ஸ்அப் மூலிமா வருது. எப்படின்னா ஹிந்தியில் பேசுகிறேன். சகோதரி, உங்களோட ஃபோன் நம்பரில் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம், பெஸ்ட்டு ப்ரைஸ், நான் உங்களோட ஃபேனு, அதனால் நீங்கள் வந்து எனக்கு உங்களோட இது மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், நீங்கள் அந்த ஓடிபி மெசேஜ் அது இதுன்னு எல்லாம் சொல்லி அதெல்லாம் அனுப்புங்க. எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேட்டேன். நாங்கள் பணம் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், எத்தனை லட்சம் வேணும்னு. எனக்கு புரியலை. நீ என்ன கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை லட்சம் நான் கேட்கல. அதுக்கு அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், அது திரும்ப எனக்கு அனுப்பிச்சி விடுவேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இவன் ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்கிறான். நான் இவனுக்கு இங்கிலீஷ் வருமானு கேட்டால் எனக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான். அவன் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அவன் பேசுகிற ஹிந்தியும் வந்து அரைகுறையாக புரியுது. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவன் பேசி பிரச்சனை பண்ணிட்டு நான் வீட்டில் போய்ட்டு அவனுக்கு நான் கூப்பிட்றேன்னு வீட்டுக்கு போயிட்டு நான் மெசேஜ் உட்காந்துட்டேன். சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்லிவிட்டு எனக்கு எடுக்க தெரியாது, என் வீட்டில் வேணும், எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, நீ யார் என்ன ஏதுன்னு கேட்டேன்னு, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, எங்களோட ஃபேன் அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் ப்ரைஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். எங்கள் பாப்பா கிட்ட போய் கொடுத்தேன். எங்கள் பாப்பா எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு, இல்லைம்மா இதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் மெசேஜ் எடுக்க சொல்கிறேன், நான் எடுத்து நான் இப்போ அனுப்பிச்சிருப்பேன், நீங்கள் மெசேஜ் எடுங்கன்னு ஒரு 10 20 30 தடவை அவன் ஃபோன் பண்ணிட்டான். அவன் மூஞ்சி காமிடி வீடியோ காலில் வந்தான். வந்து மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறான். அப்போ ஃப்ராடுன்னு தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணிட்டு எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டு கட் பண்ணி விட்டு, எங்கள் வீட்டுக்காரர் உடனே சொல்லிட்டார், உடனே நம்ப முடியாது, ஃப்ராடாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு, நான் எந்த மெசேஜ் நான் உனக்கு ரிட்டர்ன் பார்க்க மாட்டேன், அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். கட் பண்ண உடனே அதுக்கு என்னமோ ஒரு கெட்ட வார்த்தையோ என்ன வார்த்தையோ தெரியல, அது எனக்கு அனுப்பிச்சி விட்ட உடனே எனக்கு பிள்ளை அந்த நம்பர் பிளாக் பண்ணிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ காலில் உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்துருக்குது, உங்களுக்கு பணம் வருது, நீங்கள் உடனே ஒரு 100 ரூபா அனுப்புங்க. இந்த சாய் இருக்கார், அவர் கூட அப்படி தான் எனக்கு பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5000 அனுப்புங்க, ஒரு 1000 ரூபா அனுப்புங்க, ஒரு 100 ரூபா கட்டச்சியில் அனுப்புங்கன்னப்போ ஹிந்தியில் தான் பேசுனாங்க. அனுப்புங்கன்னு சொன்னப்போ நான் அனுப்பலைன்னப்போ விட்டுட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பரெல்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு, உங்களுக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு நாங்கள் இது பண்ணோன்னா அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. தயவுசெய்து மக்களை, எந்த ஒரு அன்னோன் கால் வந்துச்சு, எந்த கால் வந்தாலும் நீங்கள் எடுக்காதீங்க. அந்த கால் மூலயமா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிள்ளைங்க சொல்கிற மாதிரி இதை வச்சு அவனுக்கு எல்லாமே பிளாக் பண்ணுவானுங்க, எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவானுங்க, தேவையில்லாத பிக்சருங்கெல்லாம் வெளியிடுவானுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அன்னோன் கால் வந்துச்சுன்னு நீங்கள் கூட எடுக்காதீங்க, அது கொஞ்சம் கட் பண்ணிடுங்கன்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க சொல்லிச்சுங்க. மக்களை, தயவுசெய்து நீங்கள் அந்த மாதிரி காலங்களாம் வந்துச்சாலும் எடுக்காதீங்க. நீங்கள் அதுக்கு ரிப்ளையும் பண்ணாதீங்க. அவன் ஹிந்தியில் தான் பேசுவான். ஹிந்தியில் பேசியே நம்மளை உண்மையில் இந்த ஹிந்திக்கார தலைவர் நாய்களை எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரில. ஆனால் மூஞ்சியவே காமிக்க மாட்டேங்கிறான். தயவுசெய்து நீங்கள் எந்த கால் வந்தாலும் எவ்வளோ ப்ரைஸ் வந்தாலும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, இது மாதிரி 3 கால் எனக்கு வந்திருக்கு மக்களை. நான் 3 காலுமே இது பண்ணிட்டேன். அதனால் நீங்களும் அதே கால் வந்து பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிட்டு திரும்ப அந்த மாதிரி கால் வந்தால் எடுக்காதீங்க. நமக்கு ப்ரைஸ் விழுதுன்னா ஆண்டவன் கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துட்டு கூட கொடுக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து உங்கள் பணத்தையும் போட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துடாதீங்க. இருக்கிறதெல்லாம் வலிச்சுக்குவானுங்க மக்களை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.